ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், கொலை நடுங்க வைக்கிற ஒரு கிரைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பெண்ணு கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல 5 கொலைகளை செஞ்சிருக்கா. அதுவும் எதற்காக அப்படின்னா சந்தோஷத்துக்காக. என்னடா சந்தோஷத்துக்காக 5 கொலை? அப்படி என்னடா அவ யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ ஒரு லாயர். இவளோட வாழ்க்கை எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் சாதாரணமாக ஆரம்பிக்குது. ரொம்பவே நல்ல மார்க் வாங்குறா அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் லாயரும் ஆகிடுறா. கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, லாயர் ஆன அப்புறம் அவள் வீடை காலி பண்ணுற நிலைமை வருது. அதனால சொந்த வீடை காலி பண்ணிட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போறா. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவனோட நேச்சரே எப்படின்னா எல்லா பசங்கள்ட்டையுமே ரொம்ப அன்பாகவும் ரொம்பவே பண்பாகவும் பழகுவா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கைண்ட்னஸான பொண்ணுன்னு வேற சொல்றாங்க. என்னடா கைண்ட்னஸான பொண்ணோட 5 கொலை பண்ணிருன்னு கேட்டால், ஆமா முழுசா கதையை கேளுங்க. ஓகே ரைட். வாடகை வீட்டுக்கு போறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வாடகை வீட்டோட ஓனருக்கு கிட்டத்தட்ட 65 வயசு, கிட்டத்தட்ட கிழவன் அப்படின்னே சொல்றான். ஒரு மாதிரி ரொம்ப நல்லாவே பழகுறா. கிட்டத்தட்ட பொண்ணு மாதிரி தான் வந்து இவளோட பழக்கமும் அந்த 65 வயசு கிழவனோட பழக்கமும் இருந்திருக்கு. ஆனா நாள் போக போக அந்த கிழவன் ஒரு மாதிரி ஓவரா அட்வான்டேஜ் இந்த பொண்ணுகிட்ட எடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுமே சரி ஓகே வாடகைலாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு இந்த பொண்ணுமே வந்து லிபரலா விட்டுருக்கு. அதை பெருசா எடுத்துக்காம நாளடைவில் அது ரொம்ப மோசமா போக இவளுமே நிறைய இடம் கொடுத்து 2 பேருமே தனிமையில் ரொம்பவே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படின்னா, பல மாசம் அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருந்திருக்கு. எவ்வளோ கேவலமான ரிலேஷன்ஷிப் பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு பொண்ணு 65 வயசு கிழவனு கேட்க எவ்வளோ கேவலமாக இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க 2 பேருக்குமே சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில் இவ என்ன நினைச்சா ஏது நினைச்சான்னு தெரியல. அவ்வளோ ஒரு கோபம் இவருக்கு. அந்த கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல. இவனும் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா இவளால் அந்த கோபத்தை சுத்தமாக கட்டுப்படுத்தவே முடியல. அதனால என்ன செய்யறா அப்படின்னா, ஒரே ஒரு கால் பண்றா அந்த 65 வயசு கிழவனுக்கு. கால் பண்ணிட்டு ரொம்பவே ஆசையா பேசுறா. சரி விடு, நம்ம 2 பேருக்கும் தெரியாம சண்டை போட்டுட்டோம், இனிமேல் நம்ம சண்டை போட வேணாம், நம்ம வா ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறோம். அந்த கிழவனும் ஆசையில நல்லா வந்து முந்தி அடிச்சுட்டு வேகமா ஓடியாந்துருக்கான் ரூமுக்கு. கிழவன் வந்து ஓகே இரு, நம்ம ஃபர்ஸ்ட் காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஓகேன்னு இவ்வளவு காஃபி போட போறா. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, காஃபில ஒரு ப்ளூ கலர் லிக்விடை இவ கலக்கிறா. அது எங்கேருந்து படிச்சு அதை வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு தெரியல. அது ஒரு சின்ன ப்ளூ கலர் லிக்விட்னு சொல்லப்படுது. அந்த லிக்விடை காஃபில கலந்து அந்த கிழவனுக்கு கொடுக்குறா. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கிழவனை கொடுத்துட்டு கிழவனோட சந்தோஷமா இருக்கிறா. அந்த கிழவனும் வீட்டுக்கு போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள் அந்த கிழவன் இறந்துடுறான். அது எப்படி காஃபி குடிச்சா இறந்துருப்பான் அப்படின்னு கேட்டால், அந்த ப்ளூ கலர் லிக்விட் வந்து பாய்சன் சொல்லப்படுது. அந்த பாய்சனை சொல்லி கொண்டுட்டு யாருக்குமே தெரியல. தவிர எந்த ஒரு போலீஸ் அறையை கண்டுபிடிக்கல. அது ஒரு நேச்சுரல் டெத்துன்னு எல்லாருமே நம்பிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு வயசு 65 வயசு மேலே இருந்ததுனால. இவளுமே ஒண்ணுமே தெரியாத புரிய அந்த ஃபினரல்ல போய் கலந்துக்கிட்டு அவளுமே வந்து அப்படியே சோகத்தை தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கொலை தான் அவளுக்கு நிறைய சந்தோஷத்தையே தோண்டுது. என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த கொலையை பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த கிழவன் இறந்த அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் ஃபுல்லா சிரிச்சிருக்கா, இடைவெளியே விடாம. ஏன் சிரிச்சான்னு அவளுக்குமே தெரியல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. கொலை நம்பர் 2. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பல நாள் போகுது. இவளுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனே கிடைக்க மாட்டேங்குது. அந்த கொலை பண்ணப்ப அவ சிரிச்சான்னு சொன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அந்த சந்தோஷமே அவளுக்கு இல்லை. இதனால இன்னொரு ஆளை கொலை பண்ணணும் அப்படின்னு ஆளை தேட ஆரம்பிக்கிறான். ஆன்லைன்ல ஒருத்தர் சிக்கிறான். அந்த ஆன்லைன்ல சிக்கிற வண்டி நல்லாவே பேச்சை போட்டு அவன்டி லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி வீட்டுக்கு வா நம்ம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அவனும் வா பல்ல தொங்க போட்டுக்கிட்டு வந்துடுறான். என்ன நடக்குதுன்னா, கரெக்டா அவனும் ரூம்குள்ள என்ட்ரு ஆகிறான். இவளும் வந்து வா உள்ள வா நல்லா இருக்கே அப்படின்னு எல்லாம் பேசிட்டு, வா நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு எல்லாமே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றா. திருப்பி அதே கிச்சனுக்கு போறா. திருப்பி அதே ப்ளூ கலர் லிக்விட் எடுக்கிறா. திருப்பி அந்த காப்பியில ஊத்துறா. இவனுக்கும் கொடுக்குறா. இவனும் கிட்டத்தட்ட 2 நாள்ல ஸ்லோ பாய்சனால இறந்துடுறான். அவன் இறந்த செய்தி இவளுக்கும் வருது. என்ன நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு நைட்டும் இடைவிடாம அவ்வளோ சிரிச்சிருக்கா. விடிய கண் முழிச்சு 2 கொலையை முடிச்சுட்டு 3வது கொலைக்கு நிறையவே தாமதமாகுது. ஏன் அப்படின்னா, இவளோட லாயர் பொழப்ப பார்க்க ஆரம்பிச்சிடறா. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்பே வந்தப்ப இவளுக்கு திருப்பி அந்த நடப்பு வந்திருக்கு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த சிரிக்கணும் நான் நாள் ஃபுல்லா அப்படின்ட்டு திருப்பி யாருன்னா கொலை பண்ணணும் அப்படின்னு ஆட்கள் தேடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆட்கள் யாருமே சிக்கவே மாட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கப்ப இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளுமே லாயராக தான் இருக்கா. அவளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. அவள் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட சொத்துலாம் நிறையா இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு தான் சொத்து வேணும், ஆனால் எனக்கு தரமாட்டேன்னு சொல்கிறாரு, அதுக்கு எதனா வழி இருந்தால் சொல்லு அப்படின்னு இந்த லாயர் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இவ என்ன செய்கிறா, அந்த சீரியல் கில்லர் அப்படின்னா, நான் வேணா உங்கள் அப்பாவை கொண்டுறேன், உங்கள் அப்பாவை கொண்டுட்டா உனக்கு தான் நான் சொத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசையை காட்டுறா. ஆசையை காட்டினது மட்டும் இல்லாமல் இத்தனை ரூபாய் எனக்கு கொடு அப்படின்னு திட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் அவள்கிட்ட வாங்கியும் செய்கிறா. இவளோட ஃப்ரெண்டு ஆச்சரியமா வந்து இந்த சீரியல் கில்லர்கிட்ட கேட்கறா. சரிடி எப்படிடி கொலை பண்ண போற, என்கிட்ட காசு வாங்கிட்டா எப்படி கொலை பண்ண போற, மாட்டாம இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்றா. அதுக்கு இந்த சீரியல் கில்லர், நான் அதுக்கு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு உங்க அப்பாவே என் வீட்டுக்கு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா.
அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட போய் எப்பா என்னோட ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருக்கா, கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லியிருக்காப்பா வாங்க அப்படின்னு அவரோட அப்பாவையும் கூட்டிகிட்டு இந்த பார்ட்டிக்கு போகிறானுங்க. என்ன நடக்குது அப்படின்னா இந்த தடவை காஃபி கிடையாது, இந்த தடவை கேக்கு. என்ன நடக்குதுன்னு அப்படின்னா அந்த கேக்கில் ஒரு பார்ட்டில் மட்டும் இந்த ப்ளூ கலர் லிக்விடை கலந்து வச்சிடறா. அதே மாதிரியே எல்லாரையும் எப்படி கொலை பண்ணாலும் இந்த ஃப்ரெண்டோட அப்பாவுக்கும் அதே கேக்கை கொடுத்து ஸ்லோ பாய்சன் வச்சு 2 நாள் இறந்தும் செய்கிறாங்க. அதே மாதிரியே கடைசியாக வந்து அந்த இறுதி சடங்குலாம் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கும் நாள் ஃபுல்லாக சிரிச்சிருக்கா. இந்த 3 கொலை கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் இது எல்லாமே நடந்திருக்கு. இப்பயும் அவளுக்கு வந்து அந்த தாக்கம் தீரவே இல்லை. திருப்பி நான் அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கணும், திருப்பி எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்ட்டு 4வது கொலைக்கு ஆள் தேட ஆரம்பிக்கிறான். இவரோட யூனிவர்சிட்டியில் படித்த க்ளோஸ் பாய் ஃப்ரெண்டையே நல்லா பேச்சை போட்டு பழகி நீ வீட்டுக்கு வா நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அவனும் சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிடுறான். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லப்படுது. இவளும் அந்த பாய் ஃப்ரெண்டோட பல தடவை மில்க் ஷேக் குடிச்சு தான் நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம் பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவன் உனக்கு மில்க் ஷேக் தானே பிடிக்கும், நான் மில்க் ஷேக்லேயே உனக்கு பாய்சன் வைக்கிறேன் அப்படின்னு அவனை வீட்டுக்கு வர சொல்லிடுறான். அவனும் வந்துடுறான். உனக்கு பிடிச்ச மில்க் ஷேக் உனக்காக செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அதே அந்த ப்ளூ கலர் லிக்விட மில்க் ஷேக்கில் ஆல்ரெடி கலந்து வச்சிருந்த மில்க் ஷேக்கை கொடுத்து அவனையும் கொன்னுடுறா. திருத்திட்டு அந்த 4 பேரை ஒரே பாய்சனை வச்சு பயங்கரமாக கொலை பண்ணியிருக்கான், அதுவும் ஒரே மாசத்துல. எப்படியோ போலீஸுக்கு இவன் மேலே ஒரு டவுட் வருது. நிறைய சொந்தக்காரங்க நிறைய சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே இவன் மேலே டவுட் வருது. ஏன் அப்படின்னா ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட இவன் யார் கூடலாம் நெருக்கமாக பழகினாங்களோ அவங்க எல்லாமே வரிசையாக இறந்துக்கிட்டு வர்றது, அதுவும் நேச்சுரலாக இறக்குறது எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி போலீஸே கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. போலீஸும் மோப்பு முடிச்சு எப்படியோ அவளை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவள்கிட்ட கேட்குறாங்க எப்படி இதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னு கேட்குறப்ப தான் ரொம்பவே அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறா. இவ பண்ண கொலை 4 கொலை கிடையாது, மொத்தமா 8 கொலை. அந்த பாய்சனுமே இவளா கண்டுபிடிச்ச பாய்சன் சொல்லப்படுது. அப்போ அவ போலீஸ்ட்ட என்ன சொல்றா அப்படின்னா இந்த பாய்சன்ஸ் எல்லாமே நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் நெட்ல பார்த்து படிச்சு கண்டுபிடிச்ச பாய்சன்ஸ் இது எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இவங்க மேல டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு அதிர்ச்சியா சொல்றா. அப்பதான் போலீஸ்க்கு தெரிய வருது இவ மொத்தம் 4 கொலை பண்ணல 8 கொலை பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இவளோட பிளான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கொலை பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாயை பிடிச்சிட்டு வருவா. அந்த நாய்க்கு அந்த கொலை பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாளோ, அதாவது மில்க் ஷேக் யூஸ் பண்ணுவாளா இல்ல கேக் யூஸ் பண்ணுவாளா இல்ல காஃபி யூஸ் பண்ணுவாளா, அது எல்லாமே ஒவ்வொரு நாய்களுக்கு கொடுத்து அந்த நாய்ங்க எவ்வளவு நேரத்துல ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு ரொம்பவே பக்காவா பிளான் பண்ணிட்டு இவ கொலை பண்ணிய ஆரம்பிச்சிருக்கா. அதனாலதான் யார்கிட்டயுமே இவ மாட்டல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த 3வது கொலைக்கு அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு இவ கூட சேர்ந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஆண் போலீஸ் அவள்கிட்ட கேட்டிருக்காங்க நீ ஏன் இவ்வளோ கொலைகள் பண்ண, இந்த கொலைகள்லேருந்து உனக்கு என்ன கிடைக்க போகுது, உனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்ட அப்படின்னு கேட்கும்போது ஒரு அதிர்ச்சியான ஆன்சர் பண்ணாங்க. அந்த ஆண் போலீஸ்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டா, நீ எதுக்கு உன் ஒய்ஃபோட உடல் பண்ற அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு ஆடி போய் நின்றுருக்காரு. உனக்கு எப்படி அது சந்தோஷம் தருமோ அதே மாதிரி இந்த மாதிரி கொலை பண்றது எனக்கு சந்தோஷம் தரும், நான் எப்பெல்லாம் கொலை பண்றேனோ அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப இவளும் அவளோட ஃப்ரெண்டும் கம்பி பண்ணிட்டு இருக்காளுங்க. அந்த விஷத்தோட வீரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆல்ரெடி புதைச்ச எல்லாரையுமே தோண்டி மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அப்பதான் தெரியுது அந்த விஷயம் ரொம்பவே வக்ரமான விஷயம் அப்படின்றது. ஏன்னா என்னோட கருத்து ஒன்னே ஒண்ணுதான், இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த மாதிரி வாய்தெல்லாம் வச்சு கோர்ட்லாம் வச்சு கேஸ்லாம் வச்சு ஜெயிலெல்லாம் போடக்கூடாது. கொலை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, கொலை பண்ணதையும் ஒத்துக்கிட்டா டைரக்டா கொண்டுடணும், அட்லீஸ்ட் தூக்கு தண்டனை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா என்கவுண்டர் பண்ணிடணும். நான் சொல்றது கரெக்டாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேற எதனா ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரைம் ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.